பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். He who remains in me and I in him bears much fruit. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் எனக்குள்ள நிலைத்திருந்தால் நானும் அவனுக்குள்ள நான் நிலைத்திருப்பேன். நானும் அவனுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அநேகருக்கு அவனை கொண்டு பயன்படுத்துவேன். அவன் மூலமாக மகிமைப்படுவேன். அவன் என்னுடைய பிள்ளையாக இருந்து என்னுடைய நாமத்தை உயர்த்துவான், மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவோம். ஏதோ ஒரு மொபைல் போன் நம்ம கையில இருக்குது அப்படின்னா உடனே நம்ம கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். இல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கின்ற பொழுது எல்லா காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுற்றி பிரச்சனைகள், போராட்டங்கள் அநேகமாக இருந்தாலும், இல்ல சந்தோஷமான தருணங்களே இருந்தாலும், எல்லா காலத்திலும் நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கின்ற பொழுது நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி கர்த்தர் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார். காரணம், அவரும் நமக்குள்ள இருப்பார், அவர் நமக்காக இருப்பார், அவர் நம்மளை கொண்டு பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, உங்களுக்குள்ள நிலைத்திருக்க ஆண்டவர் இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உலகத்துல இன்னும் அநேகர் ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய அன்பை பற்றி தெரியாம இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை அனுப்புங்க. ஆண்டவரே இயேசப்பா, அநேக கனிகளை கொடுக்கிற பாத்திரங்களாக பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கனிகளை கொடுக்கிற பாத்திரமாக இருப்பீங்க. அநேக கனிகளை கொடுப்பீங்க. கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.